வணக்கம். இந்த சேனல் நேர்மையான விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆதரிக்கவும். இன்று நேபாளில் பெருவெள்ளம் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்து விட்டார்கள். பலர் காணவில்லை. ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சொத்துக்களும் மற்ற வாகனங்களும் மற்ற வீட்டுப் பொருட்கள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டு வீடுகள் எல்லாம் இடிந்து பயங்கர நாசமாகியுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சி நடந்தது 17,000 அடி உயரத்தில் உள்ள ஒரு பாறை, அதாவது தெர்மோஃப்ராஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது நாம் செய்யக்கூடிய இந்த பூமியில் செய்யக்கூடிய அந்த வாயுக்கள் நீர்நிலைகளை ஒடுக்குவது, மேலும் வெப்பநிலையை அதிகரிப்பது போன்ற செயல்களால் 17,000 அடி உயரத்தில் உள்ள ஒரு பாறை, அந்த பாறையினுடைய அகலம் 2,000 அடி. அந்த பாறை, அந்த பனிப்பாறை ஒரு நார்மல் பாறையில் பாண்ட் ஆகியுள்ளது. பாண்டிங் என்று சொல்வார்கள். பாண்டிங் என்று சொன்னால் நார்மலாக உள்ள ஒரு மண்ணும் கல்லும் சேர்ந்த பாறையில் இந்த பனிப்பாறை பாண்டாகி உள்ளது. இது 2,000 அடி அகலம் உள்ளது. இது அந்த 17,000 அடியிலிருந்து, அந்த பாண்டிங்கிலிருந்து விடுபட்டு அந்த பாறையும் பனிப்பாறையும் அப்படியே கீழே வருகிறது. கீழே வந்தவுடன் ஒரு ஆற்றுப்படுகை போல உள்ள ஒரு இடத்தில் அவை தேங்குகின்றன. ஒரு 2-3 நாட்களில் வெள்ளப்பெருக்கு, அதாவது இந்த பனிப்பாறை உருகுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த வெள்ளப்பெருக்கு அதிகப்படியானதால் அந்த ஒரு டேம் போல உள்ள ஒரு தடுப்பு உடைக்கப்பட்டு, சர்ஜ் என்று சொல்வார்கள், வாட்டர் சர்ஜ் என்று சொல்வார்கள், அது உடைக்கப்பட்டு போட்டேகோஷி என்ற ஒரு ஆற்றில், நேபாளத்தில் அது வந்து விழுகிறது. விழுந்தவுடன் பேரழிவு ஏற்படுகிறது. அதற்கு பிறகு கொஞ்ச தூரம் தள்ளி அது ட்ரிஷூலி என்ற ஆற்றில் கலக்கிறது. அங்கேயும் இந்த மாதிரி அழிவுகள் ஏற்படுகின்றன. இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. முதலில் US, அதாவது அமெரிக்கா, இது நிலநடுக்கத்தால் இது ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி இல்லை என்று திரும்ப அவர்களே உறுதி செய்துள்ளார்கள். இது இந்த பாறை விழுந்ததால் தான் இது இவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சேனல் பிடித்திருந்தால் கீழ்கண்ட QR கோடை ஆதரிக்கவும். பூமியை காப்போம்.